Hi friends, நான் உங்க ஜோ ஸ்டான்லி. இன்னைக்கு டே 47 நம்மளோட இ-காமர்ஸ் சீரிஸ்ல இருக்கோம். இப்போ நான் பார்க்க போற டாபிக் என்னன்னா, நீங்க லாகின் பண்றப்ப இன்கேஸ் நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி நீங்க போடுங்க. நான் இங்க டம்மி மெயில் ஐடி நான் வந்து ஒன்னு போடுறேன் பாருங்க. சென்ட் லிங்க் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்க பேஜுக்கு உங்க இமெயில் ஐடிக்கு பாருங்க மெயில் சென்ட் பண்ணிடும். தென் நீங்க இன்பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி நாம உங்க ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டம்மி யூசர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் யூசர் நேம் வந்து குரு அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். டம்மி ஒரு இமெயில் ஐடி நான் வச்சிருக்கேன் 90@gmail.com. தென் பாஸ்வேர்டு 12345678 கொடுத்தாச்சு. யூசர் ப்ரொஃபைல் வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். பாருங்க இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது ரெஜிஸ்டர் ஆகிடும் நமக்கு சைன்இன் ஆகிடும். செக் பண்ணுறதா இருந்தால் நம்ம மெயில் ஐடி போட்டு செக் பண்ணலாம். சரிங்களா? @gmail.com 12345678 சைன்இன் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் லாகின் ஆகிடுச்சு. ஸோ பக்காவாக நம்ம ஒரு யூசர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லாகின்ல ஃபர்கெட் லிங்க் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்காக என்னோட லாகின் பேஜ்க்குள்ளே நான் போயிடுறேன். login.jsx ஃபைல்குள்ளே நம்ம போயிடுவோம். பேஜஸில் login.jsx சாரி யூசரில் login.jsx. இப்போ இதில் ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைன்அப்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருந்தோம். அது கீழேயே நான் பாருங்கள் இன்னொரு பி டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பி டேக்ல அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பி டேக்குள்ள forget your password, தென் ஒரு லிங்க் டேக்ல ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ரீசெட் பாஸ்வேர்டு. இதுக்கு பேசிக்கான ஸ்டைலிங் நம்ம பண்ணிப்போம். பேராகிராஃப் வந்து டெக்ஸ்ட் கலர் சைஸ் அண்ட் தென் சென்டர் நான் பண்ணிக்கிறேன். பாருங்க டெக்ஸ்ட் சென்டர், டெக்ஸ்ட் சைஸ் அண்ட் தென் கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் இந்த லிங்கோட கலர் நான் வந்து இண்டிகோ கலர்ல 800ல செமி போல்ட் நான் பண்ணிக்கிறேன். ஹோவர் ஆகும்போது நமக்கு வந்து அண்டர்லைன் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்க ஹோவர் ஆகும்போது அண்டர்லைன் வேணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கூட போட்டுக்கோங்க. பக்காவா பாருங்க வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணா எனக்கு ரீசெட் பேஜுக்கு போகணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன், இதை கிளிக் பண்ணும்போது ஒரு புது ரவுட் ஒன்று கிரியேட் பண்றேன். டு டபுள் கொட்டேஷன்ல /password/forget அப்படின்ற இந்த ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் app.jsx ஃபைல்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிற லாகின் எடுத்துக்கலாங்களா? ஆமாம், இங்கே இருக்கிற லாகின் எடுத்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ப்ரொடெக்டட் ரவுட் கிடையாது. பாஸ்வேர்ட் மறந்து போயிட்டு அது ரீசெட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் இங்கே forget password அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அந்த பேஜ் நம்ம யூசருக்குள்ளே வச்சுக்கலாம். யூசர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே forget password நான் போட்டுக்கிறேன். forget password.jsx RAFCE நான் கொடுத்தாச்சு. தென் நம்ம app.jsxல இந்த forget password நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இதோட ரவுட் வந்து பாருங்க இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் /password/forget அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கோங்க. பக்காவா செட் ஆயிடும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு forget password குள்ள போயிடும். சரிங்களா? தென் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஃப்ராக்மெண்ட் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். எனக்கு நேவிகேஷன் பார் ஃபர்ஸ்ட் இங்கே வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நேவ் பாரை நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். பேஜோட டைட்டில் நான் மாற்ற போகிறேன். ஸோ பேஜ் டைட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் காம்பனண்ட்டில் டைட்டில் ஆட்ரிபியூட்டில் forget your password மேலே பாருங்க உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்க. தென் அடுத்தது இந்த ஃபார்முக்கான டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் இமெயில் ஐடி மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது. ஸோ மெயினாக நான் பாருங்க ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது கீழே இந்த டிவ்வுக்கு டேக் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதில் பாருங்க மினிமம் ஹைட்டு, பேக்ரவுண்ட் கலரு, ஃப்ளெக்ஸ் காலம், ஐட்டம் சென்டரில் வரதுக்காகவும் பேடிங் ப்ராப்பர்ட்டி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபைன். தென் ஹெட்டிங்கில் வந்து H2ல ஒரு டிவ் போட்டு ஹெட்டிங் ஸ்டைல் நான் பண்ணுறேன். பாருங்க forget password அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிவ் போடுறேன். அந்த டிவ்ல எனக்கு ஃபார்ம் டிசைன் வரணும். ஸோ அதுக்காக ஒரு டிவ், இந்த டிவ்வுக்குள்ள ஒரு டிவ், அதில் நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணலாம். ஃபார்ம்
ஆக்ஷன் நமக்கு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. மெயின் டிவ் எனக்கு சென்டர்ல வரதுக்காகவும் சைஸ்க்காகவும் நான் பண்ண போறேன். பாருங்க மார்ஜின் டாப் 8 சென்டர்ல வரணும் எனக்கு ஸ்கிரீன்ல. வித் ஃபுல் மேக்ஸிமம் வித் வந்து பாருங்க 448 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிட்டேன். கீழே இருக்கிற டிவ் வந்து பேக்ரவுண்ட் கலர் அண்ட் தென் ஒயிட்டா செட் பண்ணிக்கோங்க. பேடிங் எல்லாம் கொடுத்து ஷேடோ எல்லாம் கொடுத்து நீட்டான ஒரு கார்டு மாதிரி பண்ணியாச்சு. தென் நம்ம ஃபார்ம்குள்ள நான் எப்பவும் போல ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம லேபிள் போட்டுக்கலாம். இப்போ லேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். தென் ஒரு இன்புட் ஒன்று போட்டு அந்த இன்புட்டை வந்து இமெயில் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு கீழே வந்து ஒரு பட்டன் ஒன்று போட்டுக்கலாம். இந்த டிவ் கீழே ஒரு பட்டன். இந்த பட்டன்ல சம்திங் நம்ம வந்து சென்ட் ரீசெட் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கான ஸ்டைலிங் நம்ம பண்ணுவோம். இப்போ லேபிளுக்கு பேசிக்கான ஸ்டைலிங் நான் பண்ண போறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் வச்சு லேபிள்ல நான் ஸ்டைலிங் பண்றேன். டிஸ்பிளே பிளாக்கா இருக்கு, டெக்ஸ்ட் சைஸ் செமி போல்டு கலர்லாம் மாத்தி நம்ம பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டைப் இமெயில், நேம் இமெயில். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர்ல சம்திங் ஏதாவது போட்டுக்கோங்க. நான் வந்து hello@example.com அப்படிங்கறத போட்டுட்டேன். கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ப்ரீவியஸா நம்ம இன்புட் எலமெண்ட்டுக்கு டிசைன் பண்ற மாதிரி இங்க பாருங்க வித் ஃபுல் பேடிங் எக்ஸ் வந்து 4 அண்ட் தென் வந்து பாருங்க ரவுண்டட் எக்ஸல் பார்டர் கலர் கிரேவா மாத்திட்டேன். ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த ரிங்கோட கலரு பார்டர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அவுட்லைன் வரக்கூடாது. டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்தாச்சு. தென் இந்த லேபிளுக்கும் இதுக்கும் நடுவில் நமக்கு வந்து கேப் வேணும் அப்படின்னா மார்ஜின் டாப் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அடிஷனலா நான் மார்ஜின் டாப் வந்து 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். பாருங்க எனக்கு கேப் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ இந்த இன்புட் இருக்கு, இந்த பர்டிகுலர் பட்டனுக்கு பேசிக்கான ஸ்டைலிங் நம்ம பண்ணிக்கலாம். சேம் இதே வந்து பாருங்க இண்டிகோ கலர்ல நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ப்ரீவியஸா நம்ம பண்ண அதே ஸ்டைலிங் தான், நம்ம லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே போட்ட மாதிரி தான். பாருங்க வித் நான் கொடுத்துக்கிட்டேன். பேக்ரவுண்ட் கலர் ஹோவரான கலர் சேஞ்ச் ஆகுறது. இதை கிளிக் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசெட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து சைஸ் கம்மி ஆகுறது, ஃபாண்ட் சைஸ் மாத்துறது, ஷேடோ கலர் எல்லாமே நம்ம வந்து இதுல கொடுத்தாச்சு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கேப் வேணும்னா இந்த ஃபார்முக்கு வேணா ஸ்பேஸர் கொடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஸ்பேஸ் ஐஃபன் ஒய்ல சம் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. நான் 2 கொடுத்தேன்னா பாருங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கேப் வந்து வந்திருக்கு. இல்ல 6 கூட கொடுத்துக்கலாம். 6 சூப்பர். ஸோ ரொம்ப சிம்பிளா பாருங்க இந்த ஃபார்மை நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது உங்களோட யூசர் ஸ்லைஸ்க்கு நீங்க போயிடுங்க. நான் இங்க பாருங்க நான் என்னோட யூசர் ஸ்லைஸ்க்கு நான் போயிடுறேன். இதுல வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கான ஃபங்க்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல மேல பாருங்க அப்டேட் பாஸ்வேர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட். இதுக்கு ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட்னு வச்சுக்க போறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கிரியேட் அசிங் தங்க் யூசர் ஸ்லாஷ் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். தென் இது அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனை நம்ம வந்து வைக்க போறோம். கமா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இமெயில் ஐடியா பேராமீட்டரா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ கர்லி பிரேசஸ்ல இமெயில் மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம ரிஜெக்ட் வித் வேல்யூ மூலியமா நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ பக்காவா இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்க அசிங்க் பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் உங்க இமெயில் டேட்டா, செகண்ட் பேராமீட்டர் ரிஜெக்ட் வித் வேல்யூ எம்டியா இருக்கு. நம்ம எப்பவும் போல ட்ரை கேட்ச் போட்டுப்போம். ட்ரை கேட்ச் எரர்ஸ் இருந்ததுன்னா ரிஜெக்ட் வித் வேல்யூல நம்ம எரர்ஸை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எரர்ல நமக்கு எரர் வந்த ரெஸ்பான்ஸ்ல அந்த டேட்டா இருந்ததுன்னா அதை நம்ம டிஸ்பிளே பண்றோம், அல்லது ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபெயில்ட் அப்படின்ற மெசேஜை கொடுத்தாச்சு. தென் கான்ஃபிக்ல ஹெட்டர்ல வந்து இது அப்ளிகேஷன் வந்து ஜேசன் டைப் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஹெட்டர் கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன் டைப். தென் ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா அந்த கான்ஃபிகரேஷனை அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணி, இங்க பாத்தீங்கன்னா அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்க எனக்கு அவைட்டுக்கு எரர் வருது பாத்தீங்களா, ஏன்னா இங்க அசிங்க்கு கமா போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஆக்சியோஸ்ல /API/v1/
பாஸ்வேர்ட் ஸ்லாஷ் ஃபர்கெட் அப்படிங்கறத கொடுத்தாச்சு. அதுல பேராமீட்டர் என்னோட இமெயிலையும் செகண்ட் பேராமீட்டர் அந்த கான்ஃபிகரேஷன்ஸையும் நான் வந்து உள்ள பாஸ் பண்றேன். இதுல வர ரெஸ்பான்ஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம். தென் நம்ம எக்ஸ்ட்ரா ரெடியூசர் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா ரெடியூசர் நான் கீழே வந்துடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்காக வச்சுக்கிறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பில்டர் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த பில்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்காக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்டர் டாட் ஆட் கேஸ், பெண்டிங் கேஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் கேஸ் அண்ட் தென் ரிஜெக்ட் கேஸ். 3 கேஸுக்குமே நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்டிங் கேஸ்க்கு நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணுவோம். டாட் பெண்டிங் கரண்ட் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டையுமே இதே ஸ்டைலில் நான் வந்து பாருங்க அடுத்த 3 கேஸ் நான் போட்டுக்கிறேன். இது ஃபுல்ஃபில் ஸ்டேட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஜெக்ட் ஸ்டேட். ஸோ இதை நான் சேவ் பண்ணியாச்சு, இங்கேயும் சேவ் பண்ணிடுறேன். இதை ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கலாம், இதை ரிஜெக்டாக வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கரண்ட் ஸ்டேட் பேராமீட்டர் இருக்கு. இதில் ஸ்டேட் கமா ஆக்ஷன் பேராமீட்டர், தென் இதுலையும் பாருங்க ஸ்டேட் கமா ஆக்ஷன் பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங் ஸ்டேட்ல எனக்கு அந்த ஸ்டேட்டோட லோடிங் வந்து ட்ரூவா இருக்கணும். எரர் ஏதாவது இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் ஃபுல்ஃபில் ஸ்டேட்ல அந்த லோடிங் ஃபால்ஸ், எரர் எதுவும் கிடையாது. அண்ட் தென் ஸ்டேட் சக்சஸ் டீடைலும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேலோட் மெசேஜையும் பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ல போட்டுக்கலாம். இது சக்சஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லி இதுக்குள்ள வந்துடும். தென் அப்டேட் மெயில் சென்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம அந்த லோடிங்கை ஃபால்ஸா மாத்திட்டு தென் ஆக்ஷன்ல இருக்கிற அந்த மெசேஜ் ஆர் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபெயில்டுன்றத நம்ம அந்த எரர் வேரியபிள நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். தென் இப்போ இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க form.jsxல நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்கெட் பாஸ்வேர்ட்.jsx ஃபைலில் நாம 2 ஸ்டேட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி இது ஒன்று தான் நினைக்கிறேன், ஏன்னா இமெயில் மட்டும் தான் இருக்கு. ஸோ இமெயிலுக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்டேட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டேட்டை கரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமெயிலோட வேல்யூவை இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டு இமெயில். ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்ல அந்த ஸ்டேட் சேஞ்சை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். செட் இமெயில்ல e.target.value அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இதை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இதுல பக்காவா செட் பண்ணியாச்சு. தென் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது ஆன் சப்மிட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் e.prevent default அப்படிங்கிறது நம்ம கொடுத்துப்போம். e.prevent default. இதை சேவ் பண்ணிக்கோங்க. பக்காவா பாருங்க நமக்கு வந்துருச்சு. தென் இதுல வந்து நம்ம டிஸ்பேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷன்ல அந்த இமெயில் டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் யூஸ் ஸ்டேட் வேரியபிளை ஃபர்ஸ்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் டேட்டா வந்து பாருங்க நம்ம யூஸ் செலக்டர் இம்போர்ட் பண்ணி அதுல எனக்கு எரர், லோடிங், சக்சஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். தென் யூஸ் டிஸ்பேட்சுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க எப்பவும் போல. ஏன்னா ஸ்லைசர்ல இருக்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த யூஸ் டிஸ்பேட்சை நான் டிஸ்பேட்ச் மெத்தட் மூலியமா அந்த ஃபார்மை நான் வந்து கிளிக் பண்றப்ப ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஸ்லைசர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அதுல நம்மளோட ஸ்டேட் வேரியபிள் இமெயிலை நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள பேராமீட்டரா பாஸ் பண்ணிடலாம். இது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் செட் இமெயில்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பாத்தீங்கன்னா நான் எம்டியா வந்து உங்களுக்கு மாத்திடுறேன். இப்போ இது பக்காவா உங்களுக்கு செட் ஆயிடும். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த ஸ்டேட்டை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். எப்படின்னா சக்சஸ் மெசேஜோ எரர் மெசேஜோ எது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதில் லோட் பண்ற மாதிரி பண்ணலாம். இது நான் வந்து ப்ரீவியஸா நம்ம போட்டிருந்த கண்டென்ட் ஏதாவது நம்ம எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரெஜிஸ்டர்லயோ லாகின்லயோ எங்க நீங்க போட்டிருந்தாலும் சரி அதை நீங்க எடுத்துக்கோங்க. நான் பாருங்க சிம்பிளா அதை நான் பேஸ்ட் பண்றேன். என்னன்னா யூஸ் எஃபெக்டை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுங்க. தென் எரர்ஸ் ரிமூவ் பண்றதையும் சக்சஸ் மெசேஜ் ரிமூவ் பண்றதையும் நம்ம போட்டுக்கலாம். தென் டோஸ்ட்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிடுங்க.
இதுல எரர்ஸ் ஏதாவது வந்தா இது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும், சக்சஸ் ஏதாவது வந்தா இது ஆட்டோமேட்டிக்கா ஷோ பண்ணி நமக்கு ரிமூவ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதை நம்ம ரெகுலரா எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்கோம். சேம் இதே கோட் தான், இதை அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பாட்ல நமக்கு வேலை முடிஞ்சது. இதை கிளிக் பண்ண உடனே, யூசர் கிளிக் பண்ண உடனே forget password அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு இமெயில் பாஸ் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஸ்லைசர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஏபிஐ வந்து உங்களுக்கு கால் ஆயிடும். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஏபிஐ வந்து கால் ஆயிடும். மேல டாப்ல இருக்கு. இங்க வந்து பாருங்க API/password/forget அப்படின்ற இந்த ரவுட் கால் ஆகும். இந்த ரவுட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நம்ம பேக்எண்ட்ல போயிட்டு கண்ட்ரோலர்ல இந்த இடத்துல பாருங்க நமக்கு ரீசெட்டுக்குனே தனியா வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். யூசர் கண்ட்ரோலர்ல பாருங்க மேல இருக்கும் forget password. இங்க இருக்கு பாருங்க, forget password இந்த பேஜுக்கு வரும். நீங்க கொடுக்குற இமெயில் ஐடியை வாங்கி இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி இந்த மெசேஜ் ரீசெட் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடும். அண்ட் தென் அந்த மெயில் ஐடி இமெயில் சென்ட் டு அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் டம்மி மெயில் ஐடி நான் போடுறேன் @gmail.com. இதை போட்டு நான் சேவ் பண்ணி தென் சென்ட் ரீசெட் லிங்க் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது சென்ட் ஆயிடுச்சு. சென்ட் ஆச்சுன்னா இங்க உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். இங்க பாருங்க, இமெயில் இஸ் சென்ட் டு அந்த இமெயில் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்க உங்க இன்பாக்ஸுக்கு நீங்க போகலாம். உங்க இன்பாக்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். இங்க பாத்தீங்களா, இங்க வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ நான் சென்ட் பண்ண மெசேஜ் கரெக்டா எனக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இதை நீங்க ரீசெட்டை கிளிக் பண்ணா இந்த லிங்க்ல நம்ம போகிற மாதிரி அடுத்த ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணி இந்த ரீசெட் லிங்க் உள்ள நம்ம வந்து அந்த நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து MERN ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் லைவ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருந்தா கீழே இருக்கிற என் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.